செய்வோம். அன்பும் இருக்குமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான இந்த வேலைக்காக நன்றி ஸ்தோத்தரிக்கிறோம். நான் நிற்பதும் நிர்பலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய கிருபையே. நம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவை காலைதோறும் புதியதாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். என்னோடு சேர்ந்து கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்துங்க. பிசாசு வெட்கப்படும்படியாக ஒருவேளை நம்ம துன்பத்தின் வழியாக நடந்து போய் கொண்டிருந்தாலும், மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும், தாமதங்கள் ஏற்பட்டாலும், வியாதிகள் மத்தியில் இருந்தாலும், வேதனை மத்தியில் இருந்தாலும், வலிகள் மத்தியில் இருந்தாலும், என் ஆண்டவர் என் மேய்ப்பவரோடு இருக்கிறார். நான் போகும் வழியை அறிவா, அவருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. அவர் என்னை கைவிட மாட்டார், அவருக்கு நன்றின்னு சொல்லுங்க. எனக்கு உணவு கொடுக்கிறவர், எனக்கு உடை கொடுக்கிறவர், இருப்பிடம் கொடுக்கிறவர், என் பெற்றோர்களை கவனிக்கிறவர், கணவன் மனைவியை இணைத்து வாழ வைக்கிறவர், பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்து பேர பிள்ளைகளை நல்ல படிக்கும்படியாகவும் கிருபையினாறு வாழும்படியாகவும் செய்கிறவர். ஆண்டவரே, எங்களுக்கு போதிய வருமானத்தையும் கொடுக்கிறவர். எங்களை விட்டு விலகுவதுமில்லை, கைவிடுவதுமில்லை. மக்கள் நாங்கள் நன்றி செலுத்தி ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஜெபம், இந்த அதிகாலை ஜெபத்தில் கர்த்தருடைய மகிமையான வல்லமையான கரம் அநேகரை தொட்டு அநேகரை விடுதலையாக்கி கொண்டிருக்கிறது ஸ்தோத்திரம். அநேகரோடு கூட பேசுகிறது ஸ்தோத்திரம். அநேகர் இந்த நாளின் என்ன தேவையோ அந்த தேவையை இந்த வார்த்தையினாலே சந்திக்கிறது ஸ்தோத்திரம். ஏதோ ஒரு மூலையிலிருந்து நானும் ஏதோ மூலையிலிருந்து அநேகர் இணைந்து தேவ ராஜ்யத்தை கட்டும்படியாகவும் கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாகும் நீர் ஏற்படுத்தி கொடுத்த இந்த அதிகாலை ஜெபத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தினுடைய நீதியும் தேடுங்கள், பிறகு இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படுகின்ற வார்த்தையின்படியே அதிகாலையில் 5 மணிக்கெல்லாம் எழுந்து நேரப்பட ஆண்டுடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அதனுடைய பலனை கர்த்தர் நீ சீக்கிரம் கொடுக்க போகிறீர். அவர் துக்கங்களை சந்தோஷமாக மாற்றப் போகிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பாதம் ஒன்றே வேண்டும், இந்த பாரில் மற்றேதும் எனக்கு வேண்டாம் என்ற பாடலை பாடு. பாதம் ஒன்றே வேண்டும், இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாமும். பாதம் ஒன்றே வேண்டும், நாதனே துங்கமே வேதனை பொங்குன, நாதனே துங்கமே வேதனை பொங்குன, காதலுடன் தூய தூத தோழும் செய்ய பாதம் ஒன்றே வேண்டும். சீரும் புயலினால் வாரிதி பொங்கிட, சீரும் புயலினால் வாரிதி பொங்கிட, பாரில் நடந்தார் போல் நீர்மேல் நடந்த போல் பாதம் ஒன்றே வேண்டும். வீசும் கமல் கொண்ட வாசனை தைலத்தை, வீசும் கமல் கொண்ட வாசனை தைலத்தை ஆசையுடன் மாறி பூசி பணிந்த போர் பாதம் ஒன்றே வேண்டும். போக்கிட மற்ற எம் ஆக்கினையாவையும், போக்கிட மற்ற எம் ஆக்கினையாவையும் நீக்கிடவே மாற தூக்கி நடந்த நற்பாதம் ஒன்றே வேண்டும். நானிலத்தோருய வானிலத்தேரவன், நானிலத்தோய வானிலத்தேரவன் ஆணி துளைத்திட தானே கொடுத்த உன் பாதம் ஒன்றே வேண்டும். பாதம் அடைந்தவர் ஆதரவாய்ப்பேர, பாதம் அடைந்தவர் காதரவாய்ப்பேர, சாதம் அருளேசு நாதன் என்றும் முந்தன் பாதம் ஒன்றே வேண்டும். இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாமோ, பாதம் ஒன்றே வேண்டும். எல்லா கைகளை உயர்த்தி மோசே போல செய்கிறோம். நல்ல விசுவாசத்தோட கைகளை உயர்த்தி வசனம் சொல்லுகிறது. நாம வசனத்துக்கு எதுவா எதுவும் செய்கிறதே இல்லை.
மோசே கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணார். சாலமோன் கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணார். மோசே உயர்த்தி ஜெபம் பண்ணின பொழுது இஸ்ரவேலர்கள் மேற்கொண்டார்கள். லார்ட் இஸ் மை பேனர், வெற்றி. எப்பெல்லாம் நீங்கள் கையை உயர்த்தீங்களோ தோல்வியே இருக்கா, ஜெயம்தான். எத்தனை நிமிடங்கள் நீங்கள் கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுறீங்களோ அது ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிறபடினாலே லார்ட் இஸ் பேனர், லார்ட் இஸ் மை பேனர். யெகோவா ஜெயக்கொடி ஏற்றுகிறவர். அதே மாதிரி சாலமோன் முழங்கால் நின்று கைகளை உயர்த்தி எனக்கு ஞானம் வேணும்னு கேட்ட பொழுது ஆண்டவர் ஞானத்தை மாத்திரம் அரிதாய் கேட்டார். எப்படியா? அரிதாய் கேட்டார். நீ கேளாத ஐஸ்வர்யத்தின் தர. பிள்ளைகளுக்கு ஞானம் வேணும்னா நம்ம செய்ய வேண்டிய ஒரே காரணம், எக்ஸாமினேஷன் சமயத்தில் முழங்கால் நின்று கைகளை உயர்த்தி ஆண்டவர் நல்ல மதிப்பெண் வேணும், ஞானம் வேணும், ஐஸ்வர்யம் வேணும், கடன் அடைக்கப்படனா கைகளை உயர்த்தும். தாவீது அநேக இடங்களிலே கரங்களை உயர்த்தி சோமன். இயேசுவும் கடைசியில கைகளை விரித்து ஆணிகளால் அடிக்கப்பட்டு அதுதான் கடைசி அவர் செய்த காரியம். இப்போ நம்ம செய்யலாமா விசுவாசத்தோடு? ஆண்டவரே, பரத்திலிருந்து நன்மை, சுகம், ஆரோக்கியம், பலன் வரட்டும், ஐஸ்வர்யம், சம்பத்து, ஆஸ்தி, நிலமுலங்கள் வரட்டும், வேலை வரட்டும், வியாதிகள் நீங்கட்டும், கேன்சர் கட்டிகள் மறையட்டும், குழந்தை பேறு உண்டாகட்டும், பிரிந்த கணவன் மனைவி ஒன்றாக இணையட்டும், பிள்ளைகளுக்கான கல்விக்கான தொகை ஃபீஸ் கட்டப்படட்டும். ஆண்டவரே, உதவி வரும் கண்மலையை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து கொத்தாசை வரும். யாரெல்லாம் கையை உயர்த்தி ஹெல்ப் என்று கேட்கிறாங்களோ, அன்று பேதுரு ஹெல்ப் என்று கைகளை உயர்த்தி கேட்டின பொழுது உதவி செய்ய ஆண்டவரே அவருடைய பாதம், ஓ தேங்க்யூ லார்ட், கடலில் மேல் நடந்து வந்த அந்த பாதம், அந்த பாதத்தில் அவன் பணிந்த பொழுது கர்த்தர் அவன் கரத்தை பிடிச்சு தூக்கி எடுத்தார். அப்படியே கர்த்தர் உங்களை தூக்கி எடுப்பார். இந்த நாளிலே ஒரு பெரிய அற்புதம் ஒரு கேட்கிறவர்கள் குடும்பங்களில் நடக்கப் போகிறது. கர்த்தர் சிலருடைய இருதயத்தின் மேலே கையை வைத்து அதை புதிதாக நவமான இருதயமாக மாற்றுகிறார். சில ஜுரங்கள் மறைகிறது. தொண்டையிலே காணப்படுகிற வலிகளும் வேதனைகளும், த்ராட் இன்ஃபெக்ஷன், வைரஸ், ஃபீவர் இயேசுவின் நாமத்திலே மறைகிறதை நான் பார்க்கிறேன். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். காலையிலே ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீது ஒரு கிருபை, ஒரு நிழல், ஒரு பாதுகாப்பு, ஒரு ப்ரொவிஷன் வர முடியாது. நான் ஜெபிக்கிறேன். வெட்கப்பட்டு போகாதபடி காத்துக்கிறேன். என் தேவைகளை எல்லாவற்றையும் சந்தி, பிரயாணங்களை வாய்க்கப்படும், ப்ரமோஷன் உண்டாகட்டும். அன்றைய விசேஷமா எங்களுக்கு எதிராக உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதங்கள், பிசாசின் தந்திரங்கள் வாய்க்காது போகட்டும். சாம்பலாய் எரிந்து நிர்மலம் எல்லா பில்லி சூனை கட்டின் வல்லமைகள், அந்தகார வல்லமையின் கிரிகள் இயேசுவின் இரத்தத்தினால் விலகி ஓடட்டும். காத்து நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நேற்று நாம் முதலாம் சங்கீதத்தை நாம் வாசித்தோம். அதில் 2 பிரிவுகளை நாம் பார்த்தோம். 2 பீப்புளை பார்க்குறோம். ஒருத்தர் துன்மார்க்கர், இன்னொருத்தர் பாக்கியவான்கள், பிளஸட் பீப்புள். அண்ட் இன்னொருத்தவங்க கர்ஸ்டு பீப்புளை பார்த்தோம். அவங்க எப்படி இருப்பாங்க, பிளஸட் பீப்புள் எப்படி இருப்பாங்க, நேற்று நான் 4 குறிப்பு உங்களுக்கு நான் கொடுத்தேன். கர்ஸ்டு பீப்புள் எப்படி இருப்பாங்கன்னா, இலை உதிர்ந்த பாலைவனத்தில் இருக்கிற அல்லது பறக்கடிக்கிற பதரை போல இங்கே இருப்பாங்க, நாளைக்கு வேறு எங்கேயாவது இருப்பாங்க. அதே மாதிரி நியாய தீர்ப்பிலே அவர்கள் இருப்பார்கள். அதான் சொல்லப்பட்ட 5ஆம் வசனத்தில், ஆகியால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான சபையிலும் நிலைத்திருப்பதில் அவருக்கு பரலோகம் கிடைக்காது. கர்த்தர் நீதிமான் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கர் வழியோ அறியும். ஒரு விஷயத்தை நேற்று நான் சொல்ல மறந்த, இந்த பிளான்டட் அப்படின்னு ஒரு வார்த்தை,
அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு, அந்த வார்த்தை இங்கிலீஷ்ல எங்கிருந்தோ கொண்டு வந்து ஒரு மரத்தை அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் ஃபேமா நடுறார். அது எந்த சமயத்தில் அசையாது, இலை உதிராது, அசையாது. அசையாது இருக்கிற சீயோன் பர்வதம் தான் நான் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இந்த மரம் அசையாது, இலை உதிராது, காலத்துக்கேற்ற கனிகளை கொடுத்து நீங்கள் திருப்தியாய் வாழ்ந்து கண்டென்மெண்டோட வாழ்ந்து ஆசீர்வாதமாய் நீடித்த நாட்களால் திருப்தி ஆக்குவார். சரிங்களா? ஓகே, 2ஆம் சங்கீதத்தை நம்ம திருப்பிக் கொள்ளலாம். 2ஆம் சங்கீதம் கூட 2 பிரிவுகளாக இது பிரிக்கப்படுகிறது. அந்த ரொம்ப டீப்பாக நான் பைபிள் ஸ்டடி மாதிரிலாம் போகலை. கர்த்தருக்கு விரோதமாக எப்படி ஜனங்க வந்தாங்க என்பதெல்லாம், எப்படி பாவம் வந்தது, எப்படி துன்மார்க்கர் வந்தாங்க, எப்படி கர்த்தருக்கு விரோதமாய் ஒரு கூட்டம் எழும்பி அவரை மனமடிவாக்கிற்று என்பதெல்லாம் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இதை பாருங்க, இங்கே கடைசி வசனம் தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது என்ன தெரியுமா? குமாரன் கோபம் கொள்ளாமலும். இந்த வசனத்தை சின்ன வயசுலேருந்து நாங்கள் அதை கேட்டு நான் அதைப்படி நடக்கிற முற்படுகிறார். அதாவது கவனிங்க, குமாரன் இயேசு கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு தினந்தோறும் நம்ம பிள்ளைகளுக்கும் நமக்கும் சொல்ல வேண்டிய ஒரு ஜெபம் இது. அவரை முத்தம் செய்யுங்கள், கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும், அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான். இங்கேயே பாருங்க, 2ஆம் சங்கீதத்திலேயே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இல்லை ட்ரையூன் காட், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர்ல 2வது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பற்றி, குமாரனை பற்றி நிறைய வருகிறது. வேதத்தில் ஆதியாகமத்திலிருந்து பழைய ஏற்பாடு முடிகிற வரைக்கும், மல்கியா வரைக்கும் இயேசு கிறிஸ்து பற்றி நம்ம பார்க்கணும். ஆதியாகமத்திலேயே 2ஆம் 3ஆம் அதிகாரத்தில் இந்த ஸ்திரீயின் வித்து அப்படின்னாவே இயேசு பற்றி தான் வரும். அதன் பிறகு பேலேயாம் அவருடைய ப்ராமிஸ், அங்கேயும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பற்றி வரும். நீங்கள் தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவை பார்த்து கொண்டே இருக்கலாம். அதனால் இயேசு கிறிஸ்துவின் பாதத்தை முத்தம் செய்கிறவங்களுக்கு விசேஷித்த பாதுகாப்பு உண்டு. எப்படி சொல்கிறேன்னா, உங்களுக்கு விளங்குற மாதிரி சொல்கிறேன் பாரு. யாரெல்லாம் இயேசுவின் பாதத்தில் அமர்ந்திருந்தாங்க அப்படின்னு ஆராய்ச்சி செய்த பொழுது, பாதத்தில் விழுந்தாங்க அல்லது பணிந்தாங்க அப்படின்னு சிலரை பற்றி நம்ம பார்க்கலாம். வர்ஷிப்டு ஆண்டவர். கானானிய ஸ்திரீ, அப்புறம் 100க்கு அதிபதி, அவன் சொன்னான் என் வீட்டுக்கு வர பாத்திரம் நல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் என்று சொல்லி அவ்வளோ ஹம்பிளாக அவன் சொன்னான். நான் அது பாதத்தில் விழல. பட் ஒரு மகன், ஒரு ஜெப ஆலய தலைவனின் மகன் சுவீனமாக இருக்கும் பொழுது நடு ரோட்டில் வந்து அவர் பாதத்தில் விழுந்து பணிந்து, என் மகன் மரண அவஸ்தையாக இருக்கிறான், நீங்கள் வாங்க அப்படின்னு கூப்பிட்டான். இன்னைக்கு நாம் ஆண்டவருடைய பாதத்தை நான் கேட்குறேன், உங்களை கேட்குறேன், என்னைக்காவது நம்ம முழங்கால் படிட்டு இருக்கிறோமா? ஃபர்ஸ்ட் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணியிருக்கிறோமா? இல்லை. நேர்முழங்கால் நின்றுக்கிறோமா? இல்லை. அல்லது தாழ விழுந்து எலியா மாதிரி நெற்றி தரையில விழுகிற அளவுக்கு பணிந்திருக்கிறோமா? இல்லை. ஆண்டவர் பாதத்தை முத்தம் செய்கிற அந்த உணர்வோடு கூட நாம் ஜெபித்திருக்கிறோமா? இல்லை. இப்படி பல விஷயங்கள் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வசனம் நம்ம ரொம்ப தெளிவா சொல்லுகிறது, குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். முத்தம் செய்யுங்கள். பாவியான பெண் இயேசு சமூகத்தில் வந்து நல்லதும் என்னும் தைலத்தை ஊற்றி அவர் திருமணத்திற்காக வைத்திருந்தாங்க. இந்த ஆசிரியர்கள் சொல்றாங்க, வெட்டிங்காக வைத்திருந்த அந்த காஸ்ட்லி தைலம், அது சென்ட்,
அது அது அவ என்ன அவ என்ன சொல்ல வரான்னா, எனக்கு கணவன் முக்கியமல்ல, எனக்கு திருமணம் முக்கியமல்ல, எனக்கு என் ஆண்டவர் தான் முக்கியம், அவருக்கு நிகரா இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லி அவர் பாதத்துல அதை உடைத்தார். எல்லாரும் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. யூதாஸ் இன்க்ளூடிங் யூதாஸ்லாம் ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. இதை விற்று ஏழைகளை கொடுத்திருக்கலாமே. அப்ப இயேசு சொன்னார், இந்த செய்தி உலகமெங்கும் இந்த பெண் சொன்னது அறிவிக்கப்படும். அதனாலதான் இப்போது நம்ம சொல்லி கொண்டிருக்கிறோம். தனக்காக வைத்து கொள்ளாமல் ஆண்டவரை அபிஷேகம் பண்ணணும். ஏற்கனவே ஒரு தடவை நான் அபிஷேகத்தை பத்தி பேசியிருக்கிறேன், உங்களுக்கு தெரியும். ஆரோனின் தலையில அபிஷேகம். அதே போல புதிய ஏற்பாட்டில ஒரு பெண் வழியா, இதுவரைக்கும் பழைய ஏற்பாட்டில இது புதிதா பார்க்கிறவங்களுக்கு ஒரு புதிய செய்தியை நான் சொல்றேன். பழைய ஏற்பாட்டில் ஒரு ஆணை தான் அபிஷேகம் பண்ணுவார். ஒரு ஆசாரியன் ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ணுவார். ஒரு தீர்க்கதரிசி ஒரு ராஜாவையும் அடுத்த தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணுவார். ஒரு அப்படிதான் ஆண் வழியாகத்தான் வரும். ஆனா முதல்ல என் ஆண்டவர் இதெல்லாம் சொல்லப்படும். ஏன் அப்படி சொன்னார்னா, ஒரு பெண் ஒரு ஆணை, அதுவும் தேவ குமாரனை அபிஷேகம் பண்ணி இந்த உலகத்துல அவர் காண்பித்து கொடுத்தார். என்னன்னு காண்பித்து கொடுத்தார்? இவர் ராஜா, யூதரின் ராஜா, இவர் பிரதான ஆசிரியர். யார் காண்பித்து கொடுத்தது? ஒரு பெண். அதனாலதான் சொல்லுவேன், ஊழியத்துல ஆண்களை விட பெண்களுக்கு தான் அதிக பொறுப்பு உண்டு, அதிக அதிக பாரம் உண்டு, அதிகமா நீங்க வேலை செய்ய வேண்டியது இருக்கு ஆண்களை விட. காரணம் உங்க மேலதான் ஆண்டவர் அந்த அந்த ஒரு விசேஷத்தை கிருபை வைத்த. என்னன்னா, ஒரு ஆண்டவரை இன்ட்ரடியூஸ் பண்ற, இந்த உலகத்துக்கு இன்ட்ரடியூஸ் பண்ற ஒரு இன்ட்ரடியூசர் யாருன்னா அந்த பெண். மேரின்னு சொல்றாங்க, ரைட்? எந்த மேரின்னு வச்சுக்கோங்க, மகதலேனா மரியாள்னு வச்சுக்கோங்களேன். இவர் தேவனுடைய குமார், கிங், தாவீதின் வம்சத்தில் வந்த கிங். இவர் பிரதான ஆசாரியர் என்று சொல்கிற அவர் பாதத்திலே அவர் ஊற்றினார். முதல்ல பாதம், அதன் பிறகு தலை மேலே ஊற்றி அவர் முழுசுமா அபிஷேகம் பண்ணார். ரைட், இது ரெண்டாவது. மூணாவது, ஒரு மார்த்தாள் மரியாள் வீட்டில் அந்த நிகழ்ச்சி உங்களுக்கு தெரியும். மரியாள் தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை அவள் தெரிந்து கொண்டார். ஆனால் மார்த்தாளோ பல வேலைகள் செய்வதிலே அவள் மிகவும் அங்க பிஸி ஆயிட்டான். ஆனா கவனிங்க, மரியாள் தான் ஆண்டுடைய பாதத்திலே உட்கார்ந்து ஆண்டுடைய வசனத்தை அவள் கேட்டுக்கொண்டே இருந்தார். இதுல ஆச்சரியம் என்னன்னா, ஆண்டுடைய வார்த்தையை தினந்தோறும் கேட்கிறோம்ல, அவருடைய பாதத்துல அமர்ந்து 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 கேட்டுக்கொண்டே இருக்கிறோம்ல. நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற கிருபை என்ன தெரியுமா? நல்ல கவனிங்க. ஒரு 3 விஷயத்த நான் சொல்லிடுறேன். யாக்கோபை போல ஏசாவுக்கு பயந்து, ஐயோ என் குடும்பம் என்ன ஆகுமோ தெரியாது, ஏசா அழித்திருவானோ, எதிர்காலம் என்ன ஆகுமோ, நான் எத்தனை ஆயிற்று, என் வம்சம் எப்படி நீடிக்கும், என் பிள்ளைகளை அழித்து விடுவாங்களோ என்ற கண்ணீரோடு கொள். அதிகாலையில நைட்டிலிருந்து ஆரம்பிச்சு விடிகாலம் வரைக்கும் ஆண்டவருடைய பாதத்தை பற்றி பிடித்து கொண்டே இருந்தான். கவனிங்க. அது அந்த வசனம் உங்களுக்கு எடுத்து காண்பிக்கிறேன். ஆதியாகமம் 33 அதிகாரம். அவன் ஆசீர்வதித்தால் வழியே நீ போக விட மாட்டேன். யாக்கோப்பு பிந்து தனித்திருந்தான். அப்போது ஒரு புருஷன் பொழுது விடியமலும் அவரோடு கூட போராடி பாதத்தை பிடிச்சு, இல்லை ஒருத்தனை விட மாட்டோம். இப்போ நம்ம கூட போகக்கூடாது ஒருத்தரை அப்படின்னு சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன். வீட்டை விட வெளியே போறான்னு சொல்றாரு, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன். என்ன செய்வோம்? போய் காலில் விழுந்து பிடிச்சிட்டு தொங்கும். நீங்க போவாதீங்க இருங்க. அதுலேயே மனம் இறங்கி அவங்க போகாம போயிடுவாங்க.
இங்க அந்த மாதிரி யாக்கோபு அழுத பொழுது அவன் சொல்றாரு, அவர் சொன்னார், அவர் பாருங்க 26, அவர் நான் போகட்டும், பொழுது விடுகிறது, அதற்கு அவன் நீர் என்னை ஆசீர்வதித்தால் வழியே போகவிட. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு ஜெபம், பாதத்தை பிடிச்சு நீர் என்னை ஆசீர்வதித்தால் வழியே உன்னை போக விடுமா. ஆண்டவரே, இந்த கடன் மாறணும், ஆசீர்வதிக்கணும், இந்த வியாதி மறையணும், ஆசீர்வதிக்கணும், சுகுணமாக்கணும், அற்புதம் செய்யணும், அதிசயம் செய்யணும், என் திருமணம் ஆகணும் பிள்ளைக்கு அப்படின்னு அவன் பாதத்தை விடாதீங்க. நான் சொல்றேன், உட்கார்ந்த இடத்தை விட்டு எழுந்துடாது. அவர் பதில் கொடுக்கிற வரைக்கும் உட்கார்ந்து கொண்டே இருங்க. விழுந்து கிடங்க, நல்ல பாய் போட்டு விழுந்து கிடங்க, நல்ல பெட்ஷீட் போட்டு விழுந்து கிடங்க, கார்பெட்ல விழுந்து கிடங்க. அவர் பதில் கொடுக்கிற வரைக்கும் விடாதீங்க. நான் கொடுக்கிற உங்களுக்கு, நான் செய்ததுதான் உங்களுக்கு சொல்றேன், எனக்கு கிடைச்சது தான், அதனாலதான் உங்களுக்கு தைரியமா சொல்ல முடிகிறது. அப்பொழுது உன் பேர் என்ன என்று கேட்டான். யாக்கோபு என்றார். அப்பொழுது அவர் நல்ல கவனிக்க, அவர் உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாய். அப்பொழுது யாக்கோபு உம்முடைய நாமத்தின் நான் அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். அப்பொழுது யாக்கோபு, நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்திற்கு பெனேல் என்று பெயரிட்டார். அப்பொழுது சூரியன் உதயமாயிற்று. ஆமென். அதுதான் அங்கே ஹைலைட்டு. பெனியேல் கடந்து போகையிலே சூரியன் உதயம். இருளே இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார். குமாரன் பாதத்தை பிடிச்சிட்டீங்கன்னா, இங்க அவர் என்று சொல்றது குமாரன், அவரை பாதத்தை பிடிச்சிட்டா அவரை ஆசீர்வதிக்காம போக மாட்டார், நம்ம பேரை மாத்தாம போக மாட்டார். இது வரைக்கும் அவன் பேர் எத்தன், இது வரைக்கும் அவங்க பேர் மலடி, இது வரைக்கும் அவங்க பேர் திருமணம் ஆகாதவ, இது வரைக்கும் அவங்க பேர் விதவை, இது வரைக்கும் அவங்க பேர் கைவிடப்பட்டவ, இது வரைக்கும் அவங்க பேர் கையாளாகாதவ, இது வரைக்கும் அவங்க பேர் தரித்திரர், இது வரைக்கும் அவங்க பேர் என்னவோ XYZ என்ன வேணா போட்டுக்கோங்க, என்ன வேணா போட்டுக்கோங்க. முட்டாள், பலவீனன், நோய்வாய் பிடிச்சவன், இருதய நொறுங்குண்டவன், மன பிரம்ம பிடிச்சவன், எல்லாத்தையும் போட்டுக்கோங்க, எது வேணா போட்டுங்க. நடக்க முடியாதவன், காது கேளாதவன், வாய் பேசாதவன், இது வரைக்கும் நீங்க ஆண்டவருடைய பாதத்தை பற்றி பிடித்த பிறகு உங்க பெயரையே கர்த்தர் மாற்றுவார். அடை பெயரெல்லாம் மாற்றப்படும். ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்று மாற்றுவார். இந்த வசனத்தை கொடுத்த குமாரனை முத்தம் பண்ணிட்டா போதும். குமாரன் கோபம் கொள்ளாமல் அவருடைய பாதத்தை முத்தம் செய்யணும், தினந்தோறும் செய்யணும். அந்த மரியாளுடைய கதையை நான் உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன். 28ஆம் வசனம் 11ஆம் அதிகாரம். இவைகள் சொன்ன பின்பு அவர் போய் தன் சகோதரியாக மரியாளை ரகசியமாய் அழைத்து, போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார் என்றார். ஏன் இதை சொல்றேன்னா, இயேசு கிறிஸ்து கல்லறைக்கு போயிட்டார். கல்லறைக்கு போகிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் தூரம், ஒரு 1/2 கிலோமீட்டர், மேபி ஒரு தெருன்னு வச்சுக்கோங்களேன், மார்த்தா ஓடி வந்துட்டா, இயேசு வர்றான்ட்டு. ஜனங்கள்லாம் ஓடி வந்துட்டாங்க. ஓடி வரதை பார்த்துட்டு, நான் மரியா, அவரை நான் பார்க்க மாட்டேன், அவர் பாதத்தில் நான் உட்கார்ந்த என்ன பலன், அவருடைய வார்த்தையை கேட்டு என்ன பலன்க, எவ்வளோ கற்றுக் கொடுத்தார். அவர் பாதத்தை நான் பிடிச்சிருந்தேன், எனக்கு என்னதான் நன்மை செய்தார். அவரை பார்க்க எனக்கு இஷ்டம் இல்லை. ஐ டோன்ட் வாண்ட் டு see him. எனக்கு எத்தனை பேர் அந்த நிலைக்கு வந்து நிற்கிறீங்க? ஐ டோன்ட் வாண்ட் டு see him. என் தம்பி செத்து போயிட்டாங்க, நான் சொல்லி அமிச்சேன், வியாதியா இருக்கிறான், அவனுக்கு சீக்கிரம் ஏதாவது ஜோம் பண்ணி சுகமாக்குங்க, ஏதோ ஆஸ்பத்திரி கொண்டு போங்க, ஏதோ ஒன்று சொல்லி அமிச்சேன், வரல. ஒய்? அப்படிப்பட்டவரை நான் பார்க்க விரும்பலைங்க. இன்னைக்கு கோபத்தில் அநேகர் என்ன செய்யறாங்க, அப்படிதான் பார்க்குறாங்க. நோ நோ, என்ன செய்யறாங்க, நான் பார்க்க விரும்பல, ஆண்டவரை பார்க்க விரும்பல. ஐ டோன்ட் வாண்ட் டு see God. ஏன்னா லேட் ஆயிடுச்சு. நீங்க 3 நாள் 4 நாள் லேட்டு. ஆனா இதுக்கு முன்னாடி பாதத்தில் அமர்ந்தவன் தான், நம்ம எல்லாரும் அமர்ந்தவன் தான்.
இன்னைக்கு ஏன் நம்ம அமர முடியலன்னா காரணம் லேட் ஆகுது, தாமதமாகுது. வீட்டில் மரணம் வந்திருக்கு, இழப்பு வந்திருக்கு. நம்ம ஸ்ட்ராங்காக ஹோல்டாக நினைச்ச நம்முடைய வீட்டில் இருக்கிற முக்கியமான தூண் அசைந்து சாய்ந்து விழுந்து கிடக்குது. பொருளாதார சீரழிவு ஏற்பட்டிருக்கு, கடன்ல மாட்டி இருக்கிறோம். ஏன் ஆண்டவர் பதத்தை நான் அமர்ந்திருந்தேன், எனக்கு ஏங்க இந்த கதி என்ற ஒரு கேள்வியினால வர விருப்பம் இல்லை. ஆனா ஆண்டவர் கல்லறைக்கு போகும் முன்பு, இந்த லாசருவை எழுப்பும் முன்பு, கல்லறை கிட்ட போய் நிற்கும் முன்பு யார் வந்தாகணுமா? மரியாள் வந்தாகணும். அதான் பாதத்தில் விழுந்து கிடக்கிறவனுக்கு ஆண்டவர் கொடுக்கிற மரியாதை அல்லது ரிப்ளை அல்லது ஆண்டவர் கொடுக்கிற பதில். இல்ல, நீ வாமா கம். அவங்களும் வந்தாங்க. வந்த பிறகுதான் போறாங்க, எல்லாரும் சீஷரோடு சேர்ந்து எல்லாம் போறாங்க. சில சம்பாஷணைகள் உண்டு, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்ப ஆண்டவர் சொன்னார், லாசருவே 4 நாள் ஆச்சு ஆண்டவரே நாருமே. அதை சொன்னது யாருங்க? 4 நாள் ஆச்சு. 2 பேருமே சொன்னாங்க, எஸ் 4 நாள் ஆச்சு ஆண்டவரே நாருமே. ஆண்டவர் சொன்னார், என் பாதத்துல விழுந்தல்ல, 4 நாள்னா என்ன? நாற்றம் அடித்தால் என்ன? செத்து போனால் என்ன? செத்த உறுப்புகள் ஆனால் என்ன? கை கால்கள் வரவில்லை என்றால் என்ன? நான் உனக்காக வருவேன். இதை எல்லாவற்றையும் ஒரு வார்த்தையில மாற்றும். ஒரு பாதத்தை முத்தம் செய்கிற வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதம் செய்வார். அவர் பாதத்தை வணங்குகிற வாழ்க்கையில ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். லாசருவே விளைவா, உரத்த சத்தமா. அழுததெல்லாம் ஓகே தான், அழுதா, ஆவிலே கலங்கினார், எவ்ரிதிங் இஸ் ஓகே. பட் ஒருத்தனுக்கு அவன் பாதத்துல விழுந்து கிடந்தவனுக்கு ஆண்டவர் கொடுக்கிற மரியாதை பார்த்தீங்களா? எனக்கும் கைவிட மாட்டாங்க. நான் சொல்றேன், இதை சுமக்கிறவங்களுக்கும் ஆண்டுடைய பாதத்தை பற்றி கொள்கிறவர்களுக்கும் நான் சொல்றேன், ஒரு குறை வராது. ஒருவேளை இந்த நேரத்துல அப்படியே சத்துருக்கள் நம்மள எப்படி ஏறி அலைகள் கொந்தளிப்பு வந்து, இது ரொம்ப பெரிய மெசேஜ் தான். அப்படியே தண்ணிலாம் உள்ள வந்துருச்சு. என் ஆண்டவர் பாருங்க, அவசரத்துல ஒரு அற்புதத்தை செய்யறார். சில பேர் நேரத்துல ஒரு பாம்பு துரத்துது அப்படின்னா வேகமா ஓடுவோம், நாய் துரத்துனா வேகமா ஓடுவோம். அதே சமயத்துல ஏதாவது நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு தீயில மாட்டிட்டா வேகமா போய் கையை வச்சு அணைச்சி, ஓகே. 2வது ஏதோ ஒரு கடிக்குது பாம்பு, உடனே போய் அந்த பாம்பை பிடிச்சி இழுத்து, பல மாடு அதுக்கு முன்னாடி போய் நின்று நீங்க நிறைய யூடியூப்ஸில் பார்த்துருக்கு. அப்படிதான் என் ஆண்டவர் பேதுரு அவங்க கூட்டம் கப்பலிலே சாக கிடக்கும் பொழுது என் தேவன் வேகமாக கொஞ்சம் கூட யோசிக்கல, இதை ஏன் நாம் செய்யணும் இல்லை, இதை செய்துதான் அவருடைய அற்புதத்தை கடல் மேல நடந்து அவர் பாதம் ஃப்ளோட் ஆகுறத வச்சுதான் அவர் தேவனுடைய குமாரன் என்று சீஷர் அறிந்து கொள்ளணும். விஷயம் இல்லைல்ல. ஆனாலும் எதுக்காக நான் அந்த யோசனையே இல்லாம அற்புதம் செய்தார், யோசிக்காம அற்புதம் செய்வார். அவர் பாதத்தை பற்றி பிடிச்சிங்கன்னா கான்சிக்வன்சஸே பார்க்க மாட்டார், அற்புதம் நடக்கும், நடந்து ஓடி வந்துடுவார். அது எத்தனை மணி வேலையா இருக்கட்டும், அதிகாலையா இருக்கட்டும், நடுஇருவா இருக்கட்டும், நடுஜாமமா இருக்கட்டும், அது எத்தனை பெரிய ஆபத்து. நேற்று முந்தாண்டும் கூட ஒரு வளர்த்த ஆக்சிடென்ட் என் காருக்கு. நான் ஒரு வண்டி இங்கே பாட்டியிருந்த போது எந்த ஒரு அது மெயின் ரோடு, ரொம்ப சுருக்கமான ஒரு சின்ன நேரோ ரோடு. அது பின்னாடி வண்டி வந்துட்டே இருக்கு. நான் பார்க்கிங் லைட் போட்டு கதவை திறந்துட்டு உள்ளே இருந்து ஃபோன் எடுக்கணும். கதவை திறந்த என் டோர் அப்படியே ஓப்பன் ஆயிடுச்சு. ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ஒரு ஆட்டோ அவ்வளோ ஸ்பீடாக வந்து
இன்ஃபேக்ட் என்ன இடிச்சிருந்தாலும் இடிச்சிருக்கலாம், அல்லது என் டோர் கழிச்சுட்டே போயிருக்கலாம். காருடைய டோர் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட். அந்த 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 இந்த பயத்தை நான் இப்போ உணர்ந்தேன். அது வந்துட்டு டக்குன்னு என் காரு கதவை விரிஞ்சிக்கிருக்கு. காது கதவு அப்படியே ஓப்பன் ஆகிருக்கு. தள்ளிட்டு போயிட்டேன். தள்ளி போனார். யார் செய்தது? அதை என் கர்த்தர் செய்தார். கொஞ்சம் 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 தான். இது உண்மையாகவே ஆக்சிடென்ட் நடந்திருக்கும். ஏன்னா அந்த இடத்துல வரவங்க அவ்வளோ 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 ஜாக்கிரதையாக வரணும்னு அவசியம் இல்லை. அவ்வளோ ஸ்பீடாக வர ஒரு ஆட்டோ. ஆண்டவர் பாதத்தை முத்தம் செய்யுங்க டெய்லி. அதனால தான் சொன்னேன், தினந்தோறும் தினந்தோறும் தினந்தோறும். இந்த ஜெபம் ஏற்படுத்தினது காரணமே தான். தினந்தோறும் ஒரு நாள் கூட நீங்க மிஸ் பண்ண வேண்டாம். அதிகாலையில் இன்னும் தேடுங்க. ஃபர்ஸ்ட் அவருக்கு தான் முத்தம், ஃபர்ஸ்ட் அவருக்கு தான் மரியாதை, ஃபர்ஸ்ட் அவர் முகத்தை தான் பார்க்கணும், ஃபர்ஸ்ட் அவரோட தான் பேசணும். முதலாவது என்னுடைய ராஜ்யத்தை தான் தேடணும். அப்படி தேடும்போது அந்த டே ஃபுல்லா அவர் பார்த்துப்பார். மரணமே ஆகட்டும், அவர் கூட வருவார், கூட நிற்பார். அந்த மரண இருளை வெளிச்சமாக மாற்றுவார். அவரை அண்டினோர் பாக்கியவான். பிளஸட் பீப்புள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்கள் பாதத்தை அமர்ந்தவங்களெல்லாம் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். கவலைப்படாதீங்க. இன்னைக்கு இருக்கிற இந்த தாபத்தை நினைச்சு கவலைப்படாதீங்க. அது ஒரு பெரிய அற்புதமா மாறும். பெரிய அற்புதமா மாற்றுவார். அதெல்லாம் எல்லா உலக கண்களுக்கும் அது ஆச்சரியமாய் தெரியும். ஆண்டவர் பாதத்தில் அமர்ந்தவங்களுக்கு கர்த்தர் செய்த ஒரு பதில், உபகாரம், தாசை, ரிப்ளை, ஜோமன். அன்புள்ள ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படியே எல்லாருக்கும் நன்மை செய். விசேஷமாய் இந்த ஊழியத்தை ஆசீர்வதி. இந்த ஊழியத்தை சப்போர்ட் பண்ணுங்க. இந்த ஊழியத்தை தாங்குங்க. இந்த ஊழியத்திற்காக ஜெபிக்கிற, இந்த ஊழியத்திற்காக கொடுக்கிற ஒவ்வொரு உள்ளங்களும் ஆசீர்வதி. ஓ தேங்க்யூ ஃபாதர். அதிகாலையிலே முதலாவது குமாரன் கோபம் கொள்ளாமல் இருக்க நாங்கள் முத்தம் செய்கிற இந்த பழக்கத்தில் எங்கள் சமூகம் வரணும், எங்கள் பிள்ளைகள் வரணும், எங்கள் பெற்றோர்கள் வரணும், எங்கள் சபை வரணும். செய்துட்டா அன்னைக்கு ஒரு நாளும் குறையில்லை. மரணமே ஆனாலும் சரி தொட முடியாது. பிசாசு தொடவே முடியாது. சத்ரு தொடவே முடியாது. வியாதி தொடவே முடியாது. எந்த மன அழுத்தங்களும் தொட முடியாது. பாவமே தொட முடியாது. கர்த்தர் அப்படி நடந்து போகிறதை காய்ச்சோம். தொடர்ந்து ஜெபத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவர். இது உலகமெங்கும் எடுத்து சொல்கிற கிருபை எங்கள் மேலே வைங்கப்பா. அநேகர் பார்க்கும்படியா, அநேகர் இதை ஷேர் பண்ணும்படியா, ஷேர் பண்ணுகிற பிள்ளைகளுக்கு அநேகருக்கு நான் சொன்ன மாதிரி நேற்று அவளுக்கு ஏற்ற கூலியை கொடுத்து அவளை அனுதினமாக ஆசீர்வதிங்க. ஒரு ஆத்மாவின் நிமித்தம் பரலோகத்தில் பலன், உங்களுடைய பலன், சந்தோஷம் மிகுதியாயிருக்கு. அவர் ஏற்ற பலனை அவர் கொடுப்பார். கொடுத்ததுக்கு மேலே அவர் திரும்ப கொடுப்பார். இந்த ஊழியத்திற்காக, இந்த ஊழியத்தை தாங்குவதும், இந்த ஊழியத்தை மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுவதும் மூலம் நீங்கள் கொடுத்ததுக்கு மேலே கர்த்தர் கொடுத்து திரும்ப கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து இந்த கடைசியில் அவர் அண்டிக் கொள்கிற ஜனங்கள் எல்லாம் பாக்கியவான்களாய், பாக்கியவதிகளாய் மாறும். பிளஸட் பீப்புளாக மாறும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்னும் இன்னும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless.